வணக்கம். சினிமா நியூஸ் பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். சினிமா துறை உலகில் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை இப்பகுதியினூடாக பார்க்கலாம். நடிகை ஸ்ரத்தா கபூர் நாட்டுப்புற கலைஞராக நடித்துள்ள ஈதா என்ற திரைப்படத்தின் வெளியீட்டு திகதி மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேடாக் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தினை லக்ஷ்மன் உட்டேகர் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 28 திரையரங்குகளில் வெளியாகும் என முன்பு சொல்லப்பட்டிருந்தது. தற்போது டிசம்பர் 4 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலிவுட்டின் முன்னணி நடிகையாக இருக்கும் ஸ்ரத்தா கபூர் 2010 முதல் தனது படத்தில் அறிமுகமானார். கடைசியாக இவர் நடிப்பில் வெளியான ஸ்ட்ரீட் 2 மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தற்போது ஈதா படத்தில் மகாராஷ்டிரத்தில் மிகவும் புகழ்பெற்ற லவானி நடன கலைஞர் விதாபாய் நாராயண காங்ராவ் கதாபாத்திரத்தில் ஸ்ரத்தா கபூர் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் ரந்தீப் ஹூடா, முகமது ஜூஷன், ஆயுப்ஸ் நடித்துள்ளார்கள். ஸ்ட்ரீட் படத்தை தயாரித்த தினேஷ் விஜயன் இந்த படத்தை தயாரித்துள்ளார். விதாபாய் நாராயண கங்ராவ் மகாராஷ்டிராவின் நாட்டுப்புற பாரம்பரியத்தில் லாவணி மற்றும் தமாஷா பாணியிலான கலைஞர்களின் மூலமாக மக்களிடையே கவனம் பெற்றவர். நாட்டுப்புற கலையில் சிறப்பாக பங்காற்றியதற்காக 1957, 1990 ஆண்டுகளில் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருது வென்றதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை நடிகை ஸ்ரத்தா கபூர் தேசிய விருது வெல்லாத ஸ்ரத்தா கபூர் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக வெல்வாரா எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விஷ்ணு விஷாலின் கட்டா குஸ்தி 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த திரைப்படத்திற்கு அருண் ராஜா காமராஜுடன் புதிய படம் எடுக்கவிருப்பதாக தகவல் வெளியானது. பின்னர் இந்த திரைப்படம் கைவிடப்பட்டதாக தகவல்கள் சமூக வலைதளத்தில் பரவின. இந்த நிலையில் விஷ்ணு விஷால் தயாரிப்பாளராக இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த சில நாட்களாக இயக்குனர் அருண் ராஜா காமராஜுடன் நான் அடுத்ததாக பணியாற்றவிருந்த படம் குறித்து பல்வேறு தகவல்களும் யூகங்களும் வெளியாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தெளிவுபடுத்துவது எனது கடமை என்று நினைக்கின்றேன். அவர்களும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரைப்படத்தை கடந்த 1 வருடமாக மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கடந்த 10 மாதங்களாக இந்த படத்திற்காக தீவிரமாக தயாராகியும் வந்தேன். கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு இந்த படத்தின் பணிகளை தொடங்க வேண்டும் என்பது எனது திட்டமாக இருந்தது. இந்த படத்தை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் இயக்குனருடனான உருவாக்கம் ரீதியான கருத்து வேறுபாடுகள் மற்றும் பட்ஜெட் தொடர்பான சிக்கல்கள் ஆகியவை ஏற்பட்டிருந்தன. உண்மையில் தற்போது திரைத்துறை எதிர்கொண்டு வரும் மிகப்பெரிய சவால்களில் பட்ஜெட் பிரச்சனையும் ஒன்று என்பதனை திரைத்துறையினர் அனைவரும் அறிவர். இந்த திரைப்படத்தை சாத்தியமாக்க என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் இந்த திரைப்படத்தை இனி தொடர வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இது எனக்கும் அருண் ராஜா காமராஜிற்கும் எளிதான முடிவு அல்ல என்பதனை நான் புரிந்து கொள்கின்றேன். இருந்தாலும் இந்த படத்திலிருந்து நாங்கள் இருவரும் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவருடைய எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் அதற்குரிய காலத்தில் நடைபெற்று முடிவுக்கு வரும். எப்போதும் போல அடுத்து என்ன காத்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உற்சாகமாக இருக்கின்றேன். ஆனால் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் என்ற பொறுப்பையும் ஏற்றிருக்கும் நிலையில் சில நேரங்களில் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த முடிவும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். அதே நேரத்தில் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் தனித்துவமான ஒரு விஷயத்திலும் பணியாற்றி வருகிறேன். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மிக விரைவில் வெளியிட உள்ளேன். தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இனி வரும் காலங்களிலும் அதே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன். இவ்வாறாக தயாரிப்பாளர் விஷ்ணு விஷால் கூறியுள்ளார். நடிகர் சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மண்டாடி திரைப்படத்தின் 2வது பாடல் விரைவில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. நகைச்சுவை நடிகராக இருந்து விடுதலை என்னும் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக மாறியுள்ள சூரி தற்போது மண்டாடி என்னும் புதிய படத்தில் நடித்து முடித்துள்ளார்.
இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி இயக்கியுள்ள இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து வருகிறார். நாகை பகுதி மீனவர்களின் வாழ்வியலையும் அங்கு நடைபெறும் படகு போட்டிகளையும் மையமாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த திரைப்படத்தில் இருந்து மண்டாடி மண்டாடி எனும் பாடல் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. பாடலில் நடிகர் சூரி மிகச் சிறப்பாக நடனமாடியுள்ளதால் ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டு வருகின்றனர். 20,000க்கும் மேற்பட்ட ரீல்ஸ் வெளியாகி இருப்பதாக சூரி பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மெலோடியாக மெல்லிசை உருவாகியுள்ள 2வது பாடல் திகதி குறிப்பிடாமல் விரைவில் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்த நாளன்று நடிகை த்ரிஷாவுடன் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் மற்றும் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்கள் த்ரிஷா பகிர்ந்துள்ளார். நடிகை த்ரிஷாவின் பார்ட்டிக்கு இன்று 98வது பிறந்த நாளாம். இதனை மகள் மற்றும் பேர்த்திகளுடன் அவர் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்கள் நடிகை த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படத்தில் 98 என்று பதிவிட்டு அதற்கு முன்னும் பின்னும் திருஷ்டி அண்டாமல் இருக்க பயன்படுத்தும் நீலக்கண் எமோஜியையும் த்ரிஷா பதிவிட்டு தன்னுடைய தனித்துவத்தை காட்டியிருக்கின்றார். மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட கேக் முன்னிலையில் பார்ட்டி அமைந்திருக்கக்கூடிய அவருடன் த்ரிஷாவின் அம்மா உமாவும் இருக்கிறார். அவர்களது வளர்ப்பு நாய்க்குட்டியையும் புகைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. த்ரிஷா அண்மையில் தான் தன்னுடைய அம்மா உமாவின் 70வது பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். அந்த புகைப்படங்கள் வைரலாகி என்ன த்ரிஷா அம்மாவிற்கு 70 வயதா, பார்த்தால் தெரியவில்லையே என்று பலரும் வியப்பை பதிவு செய்திருந்தனர். இன்று உமாவின் தாயாருக்கு 98வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜூன் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களையும் த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து பரபரப்பை கூட்டியிருந்தார். அன்று அவரது பிறந்தநாள் கொண்டாட்ட புகைப்படங்களை விட அதில் இடம்பெற்றிருந்த கேக்குகளுக்கு புதிய செல்வாக்கு கிடைத்தது. டிராமிசு மாம்பழ வெனிலா கேக்குகள் எல்லாம் சிஎம் கேக் என்று அடையாளமாக மாறியுள்ளது. இயக்குனர் ராம்கோபால் வர்மா அதாவது ஆர்ஜிவி இயக்கும் புதிய கிரைம் த்ரில்லர் பாணியிலான திரைப்படம் குறித்து அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவை சேர்ந்த ராம் கோபால் வர்மா தனது வித்தியாசமான திரைக்கதை காட்சி அமைப்புகள் மூலம் 1990, 2000களில் மிகவும் புகழ்பெற்ற இயக்குநராக அறியப்பட்டார். இவரது திரைப்படங்களுக்கென தனியான ரசிகர் கூட்டம் இருப்பதும் கவனிக்கத்தக்கது. முன்னதாக ராம் கோபால் வர்மா சத்யா கம்பெனி, சர்க்கார் என கிரைம் த்ரில்லர் பாணியில் வெற்றி படங்களை உருவாக்கியுள்ளார். கடைசியாக பரீட்சாத முயற்சியில் பல குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். தற்போது மீண்டும் கிரைம் த்ரில்லர் பாணிக்கு திரும்பியுள்ளார். போலீஸ் கம்பெனி என பெயரிடப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை டி சீரிஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தில் நாயகனாக ஹர்ஷவர்தன் ராணி நடிக்கிறார். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகும் இந்த திரைப்படத்தில் ஹர்ஷவர்தன் ராணி மும்பையின் புகழ்பெற்ற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தயாநாயக் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மும்பையில் 1997 தொடக்கம் 2004 வரையிலான 300 ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டன. இந்த உண்மை கதையை மையமாக வைத்து இந்த படம் உருவாகும் என இயக்குனர் ராம் கோபால் வர்மா தெரிவித்துள்ளார். இந்த திரைப்படத்திற்கு முன்னதாக போலீஸ் ஸ்டேஷன் மெயின் பூத் என்ற படத்தையும் ஆர்ஜிவி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் மனோஜ் பாஜ்பாய் நாயகனாக நடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் உங்கள் கனவுகளுக்கு காலக்கெடு நிர்ணயித்து தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் பெறுபவர் சமந்தா. இவர் கடந்த ஆண்டு பாலிவுட் இயக்குனர் ராஜ் நிருமோவை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ராஜ் நெடிமோரு கதை எழுதி எங்கள் தங்கம் திரைப்படத்தில் சமந்தா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். PV நந்தினி ரெட்டி இயக்கியுள்ள இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதாக கூறப்படுகிறது. எங்கள் தங்கம் படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொண்ட சமந்தா தான் கர்ப்பமாக இருப்பதாக மகிழ்ச்சியான தகவலை பகிர்ந்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து சினிமாவில் இருந்து சில காலம் ஓய்வு எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கனவுகளை நோக்கி பயணிப்பது குறித்து ஊக்கமளிக்கும் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனக்கு நானே அளித்து கொண்ட 1000 நாள் உறுதிமொழியின் 484வது நாள் இது என்னும்
இன்னும் நிகழாத ஒரு வாழ்க்கையை எழுத்து வடிவில் பதிவு செய்வதில் ஒரு வலிமை இருக்கிறது. என் பட்டியலில் இந்த சில விஷயங்கள் மிகவும் பிரம்மாண்டமானவை. அவற்றை எழுதும் போது எனக்கே அவை முட்டாள்தனமாக தோன்றின. இருப்பினும் அவற்றை எழுதினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்போது திரும்பி பார்க்கும்போது சாத்தியமற்றதாக தோன்றிய அந்த விஷயங்கள் பலவும் என் வாழ்க்கையாக மாறியிருப்பதை என்னால் காண முடிகிறது என்று சமந்தா தெரிவித்துள்ளார். கனவுகளுக்கு காலக்கெடு நிர்ணயித்து தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கனவுகளை பதிவு செய்து வைத்திருப்பதன் சிறப்பு குறித்து பகிர்ந்த சமந்தா, ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை தீவிரமாக விரும்பியும் அதை அடைவோம் என்று நம்பத் தொடங்கிய பழைய தன்னை மீண்டும் சந்திக்க முடிவதாக தெரிவித்துள்ளார். பிறகு உணர்வது அவள் அதை சாதித்து விட்டாள் என்பதே என்று குறிப்பிட்டுள்ள அவர், இன்றைய வாழ்க்கை சூழலை காட்டிலும் பெரிதாக கனவு காண வேண்டும் என்றும், குறிப்பாக மற்றவர்களுக்கு அது முட்டாள்தனமாக தோன்றினாலும் தங்கள் கனவுகளை நம்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சமந்தாவின் இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் தனுஷ் தனது திரைப்பயணத்தில் பிஸியாக இருக்கும் அதே வேளையில் தனது ரசிகர் நற்பணி மன்றங்களை வலுப்படுத்துவதிலும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் வெளியான கர திரைப்படத்தை தொடர்ந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஓம் திரைப்படத்தில் நடித்து வரும் தனுஷ் மேலும் 3 திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். திரைப்படங்களில் பிஸியாக இருந்தாலும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை அவ்வப்போது சந்தித்து ஆலோசனை நடத்துவதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார். வாரம் ஒருமுறை மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து மன்ற செயல்பாடுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அன்னதானம், இரத்த தானம் மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்குதல் போன்ற நலத்திட்ட பணிகளை மன்றங்கள் மூலம் தனுஷ் மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் மன்றத்தை வலுப்படுத்தவும் உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தனுஷ் தரப்பில் புதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழகம் 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட அளவில் மட்டுமல்லாது தொகுதி வாரியாகவும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவை தெற்கு, தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை உள்ளிட்ட தொகுதிகளில் நற்பணி மன்றங்களை தொடங்கி புதிய உறுப்பினர்களை அதிக அளவில் இணைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரசிகர் மன்றத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்பட்டாலும் தனுஷின் இந்த அதிரடி மாற்றங்கள் அரசியல் களத்தில் அவரது முதல் அத்தியாயமா என்ற கேள்வி தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் தனுஷ் குறித்து நடிகர் விஷால் பேசியுள்ளார். விஷால் கூறியதாவது, தனுஷ் அரசியலுக்கு வரவுள்ளதாக பல்வேறு பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி ஒரு முடிவை எடுத்து இருந்தால் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்ய யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் சேவை என்பது சாதாரண விஷயம் இல்லை. தனுஷ் சிறந்த நடிகர், இயக்குனர். அவர் அரசியலுக்கு வந்தால் தமிழ் சினிமா மேலும் ஒரு சிறந்த நடிகரை இழக்கும் என்று தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு அதாவது AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் பிரபல நடிகைகளின் முகங்களை பயன்படுத்தி போலி வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் உருவாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. நடிகை ராஷ்மிகா மந்தனா, கத்ரீனா கைஃப், மிர்னால் தாகூர், பிரீத்தி ஜிந்தா, தாஃபு உள்ளிட்ட பலரின் முகங்களை பயன்படுத்தி டீப் ஃபேக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டுள்ளன. இதனால் அவர்களின் ஆழ்மை உரிமையும் நற்பெயரும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. டீப் ஃபேக் மற்றும் டிஜிட்டல் ஆள் மாறாட்டத்திற்கு எதிராக ஏற்கனவே பல பிரபலங்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் அந்த வரிசையில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூரும் இணைந்துள்ளார். தனது பெயர், புகைப்படம், உருவ அமைப்பு மற்றும் நற்பெயரை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்துவதை தடை செய்ய கோரி அவர் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த டெல்லி ஹைகோர்ட் ஜான்வி கபூரின் உருவத்தை தவறாக பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஆபாசமான AI டீப் ஃபேக் உள்ளடங்களாக உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. நடிகையின் பெயர் மற்றும் உருவத்தை பயன்படுத்தி தவறான முறையில் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்களால் அவரது தனி உரிமை மற்றும் கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதை ஹைகோர்ட் கவனத்தில் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஜான்வி கபூரை ஆதரிக்கும் ரசிகர் பக்கங்களை முழுமையாக முடக்க முடியாது என்றும் கோர்ட் தெரிவித்துள்ளது. ரசிகர்கள் உருவாக்கும் பக்கங்கள் மற்றும் பதிவுகள் அனைத்தையும் ஒரே மாதிரியாக தடை செய்ய முடியாது என கோர்ட் குறிப்பிட்டுள்ளது.
மேலும் டிஜிட்டல் உலகில் பிரபலங்கள் விமர்சனங்களையும் கேள்விகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாகவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் பெறுபவர் ஜூனியர் NTR. தற்போது KGF புகழ் இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகி வரும் டிராகன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இத்திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் நடித்து வருகிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இத்திரைப்படத்திற்கு ரவி ஃபஸ்ட்ரூர் இசையமைக்கிறார். பிரசாந்த் நீல் ஜூனியர் NTR கூட்டணியில் உருவாகி வரும் இத்திரைப்படம் அடுத்த ஆண்டு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிராகன் படத்தின் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த போது ஜூனியர் NTRக்கு எதிர்பாராத விதமாக தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவர்கள் அவரை பரிசோதிக்கும் நிலையில் காயத்திலிருந்து முழுமையாக குணமடைய 6 முதல் 8 வாரங்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தியதாக அவரது குழுவினர் தெரிவித்திருந்தனர். மேலும் ரசிகர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறியிருந்தனர். இந்த நிலையில் ஜூனியர் NTRக்கு இன்று ஹைதராபாத்தில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனையில் தோள்பட்டை அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவரது தோள்பட்டை காயம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூனியர் NTR விரைவில் குணமடைவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மருத்துவ குழுவினர் மேற்கொண்டு வருவதாகவும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலை குறித்த தகவல்கள் தொடர்ந்தும் தெரிவிக்கப்படும் என்றும் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களின் புரிதலுக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் நன்றி என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூனியர் NTRின் உடல்நிலை குறித்த தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து அவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் படப்பிடிப்புக்கு திரும்ப வேண்டும் என ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் சினிமா செய்திகள் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.